ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை செஷன். எஸ், நான் உங்கள் அருண். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி பிஓ. கரெக்டா? ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்குக்கு மெயின்ஸுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு கிளாஸில் இன்றைக்கி நம்ம ஆப்டிடியூட்ல இருந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம அடாட்டு பொறுத்தவரைக்கு ஒரு ரியல் மெயின்ஸ் எக்ஸாமினுடைய கேள்விகள். அதில் இருக்க அப்ளிகேஷன் ப்ராப்ளம் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 13 அப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஓகேங்களா? கொஞ்சம் குயிக்காக ஸ்பீடாக நம்ம பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வேகமாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய அடாட்டு பொறுத்தவரையில் மிஷன் மெயின்ஸுக்கு தேவையான கம்ப்ளீட் எல்லாத்துக்கும் தேவையான எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளரிக்கல் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளரிக்கல் தேவையான 5க்கும் தேவையான டெஸ்ட் சீரிஸ் அவைலபிள். இது சிங்கிள் பேக்கேஜ். ஓகேங்களா? வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழ்நாடு மெகா பேக். ஓகேங்களா? இட்ஸ் தமிழ்நாடு மெகா பேக். கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல நம்ம என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம், என்னென்ன வீடியோ கோர்சஸ் தரமோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உள்ள உங்களுக்கு அப்லோட் ஆகும். இது வேணும் அப்படின்னா அப்கிரேட் பண்ணணும். ஓகேவா? அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் 299 பே பண்ணி நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா லிங்க் என்னுடைய வீடியோ கீழே வேணா ஆட் பண்ணி வரேன். அப்படி இல்லைன்னா என்னுடைய டெலிகிராம் ஐடி ARUN_Prasad 01. ஓகேங்களா? இதனுடைய டெலிகிராம் ஐடி Arun_Prasad PRASATH. ஓகேங்களா? 01 அப்படின்றது என்னோட டெலிகிராம் ஐடி. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கெட் பண்ணிக்கோங்க. அதில் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இது ரிபப்ளிக் டேவா? ஸோ ரிபப்ளிக் டே ஆஃபர் இட்ஸ் Y249 அப்படின்றத நீங்கள் ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 77 கிடையாது, மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 82% வரைக்கும் உங்களால் ஆஃபர் எடுத்துக்க முடியும். 82% ஆஃபர் வேணும் அப்படின்னா Y249 அப்படின்ற இந்த ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. ஸோ முதல் கேள்வி நிறைய பேசணும், டைட்டில் உள்ள போயிடலாம். P and Q invest the 30,000 and 20,000. இது என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ அமௌண்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் 20,000 அப்படின்றத 30,000 அப்படின்றத 3 ரூபா 2 ரூபானே நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவரும் இவர் 25 ரூபா, அந்த 3 சைவரை வேணா லாஸ்டா கட் பண்ணிக்கலாம். 30 ரூபா 20 ரூபா 25 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் யோசிச்சுக்கிறேன். ஓகே. அண்ட் தென் ஆர் ஜாயின் தென் ஆஃப்டர் த பி மந்த். யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் அட் த எண்ட் ஆஃப் த இயர்னு சொல்றாங்க. மொத்தம் 12 மாதங்கள். அதுல எனக்கு ஒரு பி மாசம் கழிச்சு, அப்போ எனக்கு பியை லெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வரக்கூடிய மாதங்கள் தான் ஆர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய டோட்டல் மந்த் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பி இன்வெஸ்ட் எனக்கு 30 into 12 மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதே சமயம் கியூ அப்படின்றவர் 20 into 12 மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆர் இன்வெஸ்ட் எவ்வளோ 25 அப்படின்ற பணத்தை எனக்கு எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு? 12 மைனஸ் பி அப்படின்ற மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரா? இதை பண்ணதுனால எனக்கு அவங்களுக்கான ரேஷியோ கிடைக்கும். எனது தன்னோட ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ரேஷியோ எனக்கு கிடைச்சிடும். அட் த எண்ட் ஆஃப் தி இயர் ப்ராஃபிட் அப்டேட் பை த பி வந்து 18,000 ரூபாய். அதுல எவ்வளோன்னு பாருங்க, டோட்டல் வந்து 40,000 ரூபாய். அந்த 40ல் 18 அப்படின்ற ஒரு பங்கை வந்து அவர் எடுத்துக்கிறாராம். அப்போ யோசிச்சு பாருங்க, டோட்டல் 40, அதுல 18 ரூபாய் இவர் மட்டும் எடுத்துக்கிறாரு அப்படின்னா மொத்தம் எத்தனை பகுதிகள்? இதை எதால நம்ம டிவைட் பண்ணலாம்? 4, 18. இது ரெண்டுமே டிவைட் ஆகிற ஒரு வேல்யூ அப்படின்னா 2 பார்ட் மட்டும் தான். கரெக்டா? ஸோ இவர் 9 பார்ட், மொத்தம் 20 பார்ட் என்கிட்ட இருக்கு. கரெக்டா? இதை நம்ம 2 டேபிள் அடிச்சா மொத்தம் 20 பார்ட். அதுல எனக்கு கிட்டத்தட்ட 9 பார்ட் இவர்கிட்ட மட்டும் எனக்கு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இவர் 9 பார்ட் யோசிச்சு பாருங்க. 30 × 12 3 12 36ன்னு வச்சுக்கலாம். 360. 2 × 12 240. அப்போ 360 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு 9 பார்ட் அப்படின்னா 240 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு எத்தனை பங்கு போயிருக்கணும் அது கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம்? வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு 9 பார்ட் 360 ரூபா போட்டவருக்கு 9 பார்ட் வந்திருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணலாம்? 9ஆல நம்ம டிவைட் பண்ணலாம். ஒரு பார்ட் எனக்கு கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ என்னது, நமக்கு 360 நம்ம என்ன பண்ணலாம்? எத்தனை பங்கா நம்ம ஸ்பிளிட் பண்ணணுமோ அத்தனை நம்ம பிரிச்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? நமக்கு 120 240 360 எல்லாத்தையும் 12ஆல டிவைட் பண்றேன். ஒரு பார்ட் இது 3ஆ ஸ்பிளிட் பண்றேன். 3ஆ ஸ்பிளிட் பண்ணேன் அப்படின்னா இதை 3ஆ ஸ்பிளிட் பண்ணா 120. அப்போ என்னது, 240 ரூபா போட்டு இருக்கு. 3 + 3 6 பார்ட் வரைக்கும் போகும். கரெக்டா? அப்போ இவருக்கு ஒரு 9 போயிடுச்சு அப்படின்னா மொத்தம் 20 பங்கு. அதுல நான் 3ஆ ஸ்பிளிட் பண்றேன் அப்படின்னா இவருக்கு 9 பார்ட், இவருக்கு 6 பார்ட். அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5 பார்ட். அந்த 5 தான் இவருக்கு போயிருக்கும். கரெக்டா? அந்த 5 பார்ட் தான் யாருக்கு? 6க்கு போயிருக்கக்கூடிய பங்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் P + 12. இப்போ P ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாதான் அது கூட 12 நம்ம ஆட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட் தானே? ஸோ எனக்கு இவங்களுக்கு 5 பார்ட் போயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அந்த ரேஷியோ. கரெக்டா?
ஸோ அப்போ எனக்கு இதை என்ன பண்ணணும், நம்ம இதை வந்து 9 பார்ட் வந்திருக்கு அப்படின்னா 9ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 360 டிவைடட் பை 9 அப்படின்னா என்ன வந்துடும், 40 இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதை மல்டிப்ளை பண்ணால் 200 வந்திருக்கணும். எதை மல்டிப்ளை பண்ணால் 200 வரும், 25 இன்ட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குமா. ஸோ அப்போ எனக்கு இதில் 8 வரணும் அப்படின்னா 12 மைனஸ் 4 பண்ணால் 8 கிடைக்கும். அப்போ பியோட மதிப்பு எனக்கு 8 அப்படின்னு 4 அப்படின்றது எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ பியோட மதிப்பு 4னா அது கூட ஒரு 12 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 16. ஸோ என்னோட ஆன்சர் 16ன்றது கண்டுபிடிக்கலாமா. ஸோ இந்த பார்ட் அப்படின்றது அந்த பிரிக்கிறது டக்கு டக்கு டக்குன்னு நம்ம யோசிச்சா மட்டும்தான் அது என்னது கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம எடுக்க முடியும். கேள்வி நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க, a shopkeeper sell the 2 type of soaps. இது பியர்ஸ் அண்ட் டவ் அப்படின்ற 2 டைப் ஆஃப் சோப்பை வந்து அவர் சேல் பண்றாரு. on the பியர்ஸ் he calculated of the profit or the selling price, while on Dow he calculate at the profit of the cost price. முதல்ல என்ன பண்றாங்களாப்பா, ப்ராஃபிட்டை செல்லிங் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணிடுறாரு. டவ் சோப்பை வந்து கால்குலேட் அந்த காஸ்ட் பிரைஸ். ஏன்னா ப்ராஃபிட் அப்படின்னாவே காஸ்ட் பிரைஸ்ல தான் கால்குலேட் பண்ணணும். ஆனால் இவர் செல்லிங் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணியிருக்காரு. he earns 20% of the profit of the peers and 40% profit on the Dow அப்படின்றது எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ரேஷியோ ஆஃப் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பியர்ஸ் அண்ட் டவ் இஸ் 8:13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், எனக்கு கொடுத்துருக்கிறத நம்ம ஒன்று அப்படியே பணமாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். கரெக்டா. ஸோ இந்த சோப்போட மதிப்பு ஒரு 80 ரூபாய், இந்த சோப்போட மதிப்பு ஒரு 130 ரூபாய் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சொல்றாங்க, ஸோ செல்லிங் ப்ரைஸில் இந்த டவ்வை கால்குலேட் பண்ணால் 20% அது எவ்வளோக்கு வித்தாருன்றது எனக்கு தெரியாது. இப்போ கரெக்டு தானே, எவ்வளோக்கு வித்தாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதுல இருந்து 20% நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 20% ப்ராஃபிட் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் வாங்கினது என்னது 80 ரூபாய்க்கு. கரெக்டா, வாங்கினது என்னமோ 80 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு, வித்தது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வித்துட்டாரு. கரெக்டா, அப்போ எக்ஸ் பிளஸ் ஒரு அமௌண்ட், 80 பிளஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட விலைக்கு அவர் வித்திருப்பாரு. இப்போ இந்த அமௌண்ட் கரெக்டா மேல ஒரு செல்லிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும், நமக்கு இந்த 80 பிளஸ் எக்ஸ் கிடைச்ச லாபம் அப்படின்றது ஒரு ஒய் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஒய் டிவைடட் பை எனக்கு 80 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20% ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டவ் சோப்பை வந்துட்டு 40% ப்ராஃபிட்ல இருக்காரு. இது வந்து நமக்கு என்னது, இட்ஸ் ஹி கால்குலேட்டட் ஆஃப் த ப்ராஃபிட் ஆஃப் காஸ்ட் பிரைஸ்ல வித்திருக்காரு. ஸோ காஸ்ட் பிரைஸ்ல 40% கிடைச்சிருக்கு அப்படின்னா 13 × 4 அப்போ என்னது 52 ரூபாய் லாபம். அப்போ செல்லிங் பிரைஸ் அப்படின்றது இங்க நம்ம கண்டுபிடிச்சுக்கலாமா. ஸோ செல்லிங் பிரைஸை 52 ரூபா அவரு கூட வச்சு வித்திருக்காரு, 40% அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிட முடியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்னுடைய ஓவரால் வேல்யூஸை ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒன்று இல்லை எனக்கு கொஞ்சம் அஃபீஷியலாக கொஞ்சம் ஃபார்மலாக எனக்கு போகணும் சார், நான் என்ன சார் பண்ணலாம், கொடுத்துருக்கிறது என்னது 8:13 கொடுத்துருக்காங்க. ஸோ 80 130 இல்லை 8x 13x ஏதோ ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 80x 130xன்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி என்னது நம்மளுடைய பியர் சோப்பு. பியர் சோப் என்னது நம்மளுடைய செல்லிங் பிரைஸ்ல இருந்து பாக்குறாங்களா. அப்ப 20% எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா 100 ஒய்க்கு அவர் வித்திருந்திருக்கணும். ஸோ இஸ் 100 ஒய் அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். ஸோ இதை வந்து என்னது ஒரு 52 ரூபா லாபத்துக்கு வித்திருந்திருப்பாரு. ஸோ அப்போ எனக்கு என்ன இந்த ஓவரால் ப்ராஃபிட் எனக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் எனக்கு. ஸோ இதுல ஒரு 20x எனக்கு வேல்யூ கிடைக்குமா. ஸோ இதுல ஒரு 52 ஒய் எனக்கு கிடைக்குமா. ஸோ ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணால் என்ன கிடைச்சிடும் எனக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 72x டிவைடட் பை வாங்கின காசு 80x ப்ளஸ் ஒரு 130 110 210 ஒய் 210 எக்ஸ்ன்னு கிடைச்சிடும். இந்த எக்ஸுக்கு எக்ஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டா 72 டிவைடட் பை வேல்யூ எனக்கு கிடைச்சிருமா. ஸோ 72 டிவைடட் பை 210 இன்ட்டு 100ஆல் அடித்தா எனக்கு வேல்யூ. ஸோ என்ன பண்ணலாம், நமக்கு 7 டேபிள் அடிச்சா இது 3 தடவைக்கு இது 10 2/3 திரும்ப இதை நம்ம அடிச்சா நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிடும், மேலாகும் போது மல்டிபிகேஷன். அப்போ என்ன வந்துடும் நமக்கு 7 டேபிள் அடிச்சோம். திரும்ப என்ன பண்ணலாம், இதை நம்ம 30 32/3 மேலே போச்சுன்னா அதே 3ஆல் மடிக்கும் போது
ஒரு ஆள் அடிச்சா எனக்கு 34 2/7 அப்படின்ற மதிப்பு எனக்கு கிடைச்சிடும். கொஸ்டின் நம்பர் 3. A boat cover the 224 kilometer in the upstream in 28 hours. 28 மணி நேரங்கள்ல டிராவல் பண்ணிக்காப்ல. while the traveling at the 60% of the original speed. அந்த ஸ்பீட் வந்து ஒரிஜினல் ஸ்பீடா இல்ல, எடுது 60% தான் போயிருக்காப்ல. Same boat cover the 368 kilometer in the downstream 8 hours traveling 120. இதுல இருந்து என்ன தெரியுது எனக்கு? ஸோ எனக்கு 224 டிவைடட் பை 28 அடிச்சா 7 டேபிள்ல இது 4 தடவைக்கு 7 4 28. இதே 7 டேபிள்ல இது வந்து 3 தடவைக்கு, மீதி இது 2 தடவைக்கு 32. இது அடிச்சா எனக்கு எத்தனை? 8. அப்போ என்னது? 8 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல எனக்கு டிராவல் பண்ணுது. 8 கிலோமீட்டர் பெர் ஹவருங்கிறது 60% அப்படின்னா எனக்கு 100% எவ்வளோங்கிறத நான் கண்டுபிடிச்சிடலாம். என்னது? இதை நான் அடிச்சா அண்ட் தென் இது இதை பண்ணலாம் நமக்கு. ஸோ 80 divided by 6 அப்படின்றது என்னது நமக்கு? இது ஒரிஜினல் ஸ்பீட். ஸோ 80% 60% ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்பீட்ல டிராவல் பண்ணதுனால எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. இது என்னது? இது எனக்கு இட்ஸ் ஏ அப் ஸ்ட்ரீம் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாமா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன வந்துடும் நமக்கு? ஆக்சுவலா வந்துட்டு ஸோ சேம் போட் கவர் தட் 368 டிவைடட் பை 8 hours. 8னா என்ன வந்துடும்? 8 32. கரெக்டா? பேலன்ஸ் எத்தனை இருக்கு என்கிட்ட? 32 போச்சு அப்படின்னா 4 48. 6 8 48. அப்போ 48 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது என்னது? 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டூ 100 போட்டா ஒரிஜினல் ஸ்பீடா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? இந்த 0க்கு இதை நம்ம அடிச்சிடலாம். இது இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு? 8 divided by 6 80 divided by 6 இருக்குதா? ஸோ அதே மாதிரி இதை 6ஆல மாற்றணும் அப்படின்னா 2 டைம்ஸ் அடிச்சா இது 6 டைம்ஸ். இது நமக்கு என்னது? 48 24. அப்போ எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்றது 24/6 அப்படின்னு வந்துடும். கரெக்டா? 24 இது அடிச்சா எனக்கு ஒரிஜினல் வேல்யூ கொண்டு வரும், ரவுண்ட் அப் வேல்யூ கொண்டு வரும். ஏன்னா இது கொண்டு வர முடியாததுனால நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? என்னுடைய வேல்யூஸ் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? எனக்கு வேல்யூ கிடைச்சிடும். 80 + 20 100. 104 டிவைடட் பை 6 அப்படின்னு பண்ணா எனக்கு ஒரிஜினல் வேல்யூ. அதை 2ஆல நான் டிவைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்ன கிடைச்சிடும் எனக்கு? இட்ஸ் அ ஒரிஜினல் என்னது? இது ஸ்டில் வாட்டர் எனக்கு கிடைச்சிடும். ஃபைண்ட் த டைம் டேக்கன் த போத் என்னது? ஸோ போட் இட்ஸ் கவர் 200 கிலோமீட்டர். இந்த டவுன் ஸ்ட்ரீம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த போட் இன் த டவுன் ஸ்ட்ரீம்ல. ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ல நம்ம கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு ஸ்பீட் ஆஃப் த டவுன் ஸ்ட்ரீம் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? என்னோட வேல்யூவை நான் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இதுல இருந்து ட்ரை பண்ணா எனக்கு ஸோ ரெண்டுமே எனக்கு என்னது? இதுல பாயிண்ட் வர்றதுனால கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ண முடியாது. ரெண்டையும் பண்ணா எனக்கு இது அடிச்சா ஆக்சுவலா 4 அப்படின்னு வரும். இது 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? 4 தானே வரும் அப்படின்னு யோசிக்கலாம். பட் இதை பாயிண்டால நம்ம கொண்டு வர முடியாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டையும் வந்துட்டு வேல்யூஸை பக்கத்தில் ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணி கொண்டு போய்க்கலாம். கொண்டு போனோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? என்னோட வேல்யூ. ஸோ 200 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம்ல போனோம் அப்படின்னா டிவைடட் பை 5 பண்ணோம் அப்படின்னா எனக்கு 5 ஹவர்ஸ்ல இதை நம்ம டிராவல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. A vessel or vessel like capacity x liter of is completely filled with the mixtures of milk and water. 50% more than the water in the vessel. 50% அதிகமா என்னது? மில்க் அண்ட் வாட்டர் இருக்கு. மில்க் இஸ் 50% மோர் தென் தி வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 50% மோர் தென் தி வாட்டர். இப்ப வாட்டர் என்கிட்ட ஒரு 10 லிட்டர் இருக்குது. இதுல 50% ஜாஸ்தி அப்படின்னா என்னது? 5 ஜாஸ்தி. அப்ப என்னது? இது 15 இருக்கு. அப்ப டோட்டல் இது என்னது? 2:3 அப்படின்ற ரேஷியோல இது இருக்கு. அப்ப x வந்து 2:3 அப்படின்ற ரேஷியோல நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். when 80 liter of mixture is completely replaced by the 48 liter of water. நான் வெளியே எடுக்கிறது 80 லிட்டர் நான் வெளியே எடுக்க போறேன். ஆனா உள்ள சேர்க்கிறது 48 லிட்டர் தான் உள்ள சேர்க்க போறேன். அதுவும் என்னது? வாட்டர் மட்டும் தான் உள்ள போகுது. வெளியே வரும்போது 80 லிட்டர். 80 லிட்டர்ல எவ்வளவு தண்ணி வெளியே வரும், எவ்வளவு வாட்டர் வெளியே வரும்? ஆக்சுவலா கரெக்ட் தானே? இதே 2:3ல நான் அதான் 5 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னது? 16 16 × 2 32 16 × 3 48 48 லிட்டர் என்ன எனக்கு வரும்? ஆக்சுவலா வந்துட்டு 32 லிட்டர் வாட்டரும்
அண்ட் 48 லிட்டர் மில்க்கும் எனக்கு இதுல இருந்து 80 லிட்டர் நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வெளியே வந்துடும். கரெக்டா? ஒரு ஒரிஜினல் குவான்டிட்டி என்னது எக்ஸ் அப்படின்ற லிட்டர் ஆஃப் எனக்கு என்னது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் அப்படின்ற குவான்டிட்டி இருக்கு. இதுல மைனஸ் 80 நான் பண்ணிட்டு பிளஸ் அதுல நான் என்ன பண்ண போறேன், ஃபுல்லி வாட்டர் 48 லிட்டர் நான் ஆட் பண்ண போறேன். அந்த ரேஷியோ ஆஃப் த வெர்சல் என்னது 4:3 ஆக எனக்கு மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி மாறினதுக்கு அப்புறம் என்னது எனக்கு 4:3. அப்போ ஃபைண்ட் த எக்ஸோட வேல்யூ எத்தனை லிட்டர் அப்படின்றது எனக்கு கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் லிட்டர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி ஷார்ட்கட்ல போகலாம் அப்படின்னா, ஒரிஜினல் லிட்டர் எதால டிவைட் ஆகணும், 5ஆல டிவைட் ஆகணும். 2:3 எனக்கு இருக்குது. பட் அதுல இருந்து நான் ஒரு 80 வந்து லெஸ் பண்ணிட்டு பிளஸ் ஒரு 48 நான் ஆட் பண்றேன்னா அப்ப எவ்வளவுப்பா வித்தியாசம்? 32 லிட்டர் எனக்கு நான் என்ன பண்ண போறேன், சப்ராக்ஷன் ஆயிருக்கும். கரெக்ட் தானே? 50 லட்சம் ஒரு 32 லிட்டர் எனக்கு குறைஞ்சிருக்கும் ஒரிஜினல் குவான்டிட்டில இருந்து. ஏன்னா 80 லிட்டர் நான் வெளியேற்றுறேன், திரும்ப 48 லிட்டர் தான் உள்ள ஏற்கிறேன். அப்ப என்ன 32 லிட்டர் ஏற்கனவே பழசை விட குறைஞ்சிடும். அப்போ இருக்கிற குவான்டிட்டியில எதுல 32 லிட்டர் நான் குறைச்சேன் அப்படின்னா என்னோட குவான்டிட்டி 4:3 அதாவது 7ஓட மல்டிபிகேஷன்ல வருது அப்படின்றத நான் செக் பண்ணணும். ஸோ ஒரே ஷார்ட்கட் அது மட்டும் தான். என்ன பண்ணலாம், இதுல இருந்து ஒரு 32 நான் குறைச்சேன் அப்படின்னா 118 கரெக்டா? ஸோ 218 லிட்டர் அப்படின்னு வந்துடும். 218 7ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பா எனக்கு டிவைட் ஆகாது அப்படின்னு எடுத்துக்கலாம். 300 அப்படின்னு வரும்போது எனக்கு என்னது? ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணி ஒன்று நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? இதில் என்னப்பா ஆன்சர் வரும் நமக்கு? ஸோ சொல்றது புரியுதா? என்ன பண்ணிட்டு முதல்ல என்னோட எக்ஸ் குவான்டிட்டி என்கிட்ட இருக்கு. அந்த எக்ஸ் இந்த 5 ஆன்சர்ல ஏதோ ஒன்று அந்த குவான்டிட்டில இருந்து மைனஸ் ஒரு 80 லிட்டர் நான் வெளியேற்றுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 250 நம்ம எடுத்துக்கலாம். 250ல இருந்து மைனஸ் ஒரு 80 நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு 170 அப்படின்னு வந்துடும். அது கூட ஒரு 48 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 8 7 4 11 பேலன்ஸ் 1 எனது 218. அதாவது மைனஸ் 32 பண்ணா வரக்கூடிய வேல்யூ தானே இங்க பண்றோம். அதுதான் அது எதோட மல்டிபிகேஷனாக இருக்கணும், 7ஓட மல்டிபிகேஷனாக இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? அந்த கான்செப்ட் வந்து என்னது, எனக்கு 7ஓட மல்டிபிகேஷனாக இருந்துருச்சு அப்படின்னா என்னோட ஆன்சரை நான் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டம். இந்த மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு பார்க்க தான் கொஸ்டின் பல்காக இருக்கும். பட் நான் வந்து பண்ணுறது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 250ல் 218 கண்டிப்பாக இது 7ஓட மல்டிபிகேஷன் கிடையாது. 300ல் 32 போச்சு அப்படின்னா 268. 268ல் என்னால் வந்துட்டு 21 அப்படின்றது என்னது நமக்கு 7ஓட மல்டிபிகேஷன். பேலன்ஸ் என்கிட்ட 5 இருக்கு. 58 அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக 7 8 56 தான் வரும். டிவைட் ஆகாது, கண்டிப்பாக டிவைட் ஆகாது. 150ல் ஒரு 32 குறைச்சிட்டேன் அப்படின்னா என்னது 118. 118 அப்படின்னு வரும்போது எனக்கு 70 போகும். பேலன்ஸ் எத்தனை இருக்கு என்கிட்ட 7 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 48 கண்டிப்பா டிவைட் ஆகாது. ஏன்னா 49 தான் டிவைட் ஆகும். 200 அப்படின்னு வரும்போது 200ல இருந்து ஒரு 32 குறைக்கிறேன் அப்படின்னா 268. சரி 168 அப்படின்னு வரும்போது 168 இதை 14 அப்படின்றது 2 தடவைக்கு போகும். பேலன்ஸ் 2 28 7 தடவைக்கு. அப்ப எக்ஸாக்ட்லி எனக்கு என்னது, இதுதான் என்னோட ஆன்சர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 5. இந்த எஃபிஷியன்சி ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஏபிசி டூ ஆர் என்னது நமக்கு டெஸ்ட்ராய். அது வந்து செய்யறதுக்கு அல்லது அதை உடைச்சு விடுறதுக்கு, ரெண்டுல ஏதோ ஒன்று செய்யறதுக்கு. ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் இன் த ரேஷியோ ஆஃப் 4:3:2 respectively. 2 of the 3 candidate doing and 1 is destroyed. அதை உடைச்சு விடுறாங்க. அதாவது ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க, இன்னொருத்தர் கிளச்சு உடைச்சு விடுவார்ல, அதுதான் அந்த வேலை. ஓகேவா? they together A and C together can do a work in 36 days. B and C together can do the same work in 72 days அப்படின்னு சொல்றாங்க. இப்போ A plus C ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா 36 நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சிட முடியுது. B plus C செஞ்சாங்க அப்படின்னா 72 நாட்கள் தேவைப்படுது. இப்போ ஒர்க்கை யோசிச்சு பாருங்க. டோட்டல் ஒர்க் நான் 72 நான் எடுத்துக்கிறேன். இவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் பண்ண முடியுது. இவங்க பண்ணாங்க அப்படின்னா 2 ஒர்க் உங்களால பண்ண முடியுது. கரெக்டா? 2 ஒர்க் பண்ண முடியுது. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தோம், they find that ABC together complete the work. எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க? ஸோ என்ன கான்செப்ட் யோசிச்சு பாருங்க. B மற்றும் C ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு வேலை
ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு, இவர் ஒரு வேலை மைனஸ் பண்ணி விடுறாரு, கெடுத்து விடுறாரு அப்படின்னா 2 என்னால எடுக்க முடியும். இவர் ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யும் போது இதே -1 பண்ணேன் அப்படின்னா ஒரு வேலை தான் வரும். அப்ப என்னது, ஏ மற்றும் பி 2 பேரும் டூயிங், அந்த வேலையை செய்யறாங்க, சி வந்து டிஸ்ட்ராய் பண்றாரு. கரெக்டா? அந்த வேலையை கெடுத்து விடுறாரு. ஏவோட 1 day ஒர்க் அப்படின்றது 3, பியோட 1 day ஒர்க் அப்படின்றது 2, சியோட 1 day ஒர்க்ன்றது -1. 3 பேரும் சேர்ந்தாங்க, 3 + 2 5, 5 - 1 4, 3 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 4 வேலை ஒரு நாளைக்கு செய்வாங்க. அப்ப என்னோட 72 டிவைடட் பை 4ஆல போட்டேன் அப்படின்னா 4 ஒரு தடவைக்கு, மீதி எத்தனை எனக்கு 32. 32 அப்படின்றது எத்தனை வந்துடும் எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு 4ஆல எனக்கு 8 டைம்ஸ், அப்ப எனக்கு 18 கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா 18 என்கிட்ட இங்க இல்ல. ஸோ கரெக்டா? ஸோ 3 2 5 -1 4. எஸ், சரி. இங்க கொடுத்துருக்க ரேஷியோ பார்த்துருக்கீங்களா? ரேஷியோ கவனிக்காம விட்டோம் பாத்தீங்களா? ஸோ கொடுத்துருக்க ரேஷியோ என்னது நமக்கு 4:3:2 தானே, அந்த ரேஷியோ கவனிக்காம இருக்கணும். கரெக்டா? ஸோ 4:3 வரல இல்லை நமக்கு. ஸோ அப்போ என்னது, நமக்கு அந்த ரேஷியோவை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ யார் வந்து எனக்கு பண்றா அப்படின்றது, சாரி ஓகேங்களா? அப்போ என்னது, நமக்கு ஏ வந்து ஒரு வேளை 4 ஒர்க்கு பண்ணா, பி வந்து 3 ஒர்க்கு பண்ணா, சி வந்து எனக்கு 2 ஒர்க்கு. மேபி யார் மைனஸ்ன்னு எனக்கு தெரியாது. கரெக்டா? ஆனா இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை ஏ பிளஸ் பி ஒரு வேலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 4 + 3 7 ஒர்க்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுல பி வந்து 2 பேருமே செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு வேலை. கரெக்டா? இப்போ ஏவும் சியும் சேர்ந்தாங்க அப்படின்னா 36 நாள்ல வேலை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா மேபி பி வந்து டிஸ்ட்ராய் பண்றவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏவும் சியும் செய்யும் போது கம்மியான நாட்கள் வேலையை முடிஞ்சிருது இல்ல. ஸோ அந்த இடத்துல நான் ஆக்சுவலா அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஏ பிளஸ் பி நினைச்சிட்டேன். ஆக்சுவலா வந்துட்டு 36 அப்படின்றது அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். கரெக்டா? ஸோ மேபி பி வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல எனக்கு இருக்கு. ஸோ அப்போ எனக்கு யார் என்ன பண்ணுவா, எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு ஸோ 4:3:2. அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 4, பி வந்து ஒரு நாளைக்கு 3, இவர் வந்து 2 அப்படின்னு பண்ணாங்க அப்படின்னா 4 + 2 6, 6ல் 3 போச்சு அப்படின்னா 3 ஒர்க்கு தான் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஒரு எனக்கு வாய்ப்பு, மேபி பி வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருந்தால், நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னது, ஏ பி சி யோசிச்சு பாருங்க. இவர் 4, இவர் 3, இவர் வந்து எனக்கு 2. இங்க எனக்கு யாரை கொடுத்துருக்கா, பி மற்றும் சி. பியும் சியும் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா சி செய்யற வேலையை விட பி வந்து அதிகமா பண்றாரு. அப்ப என்னது, வேலையை செஞ்சு முடிச்சிருக்க முடியவே முடியாது. கரெக்ட் தானே? செஞ்சு முடிச்சிருக்க முடியவே முடியாது. அப்ப என்ன தெரியுது இந்த இடத்துல வந்துட்டு, ஏவும் சியும் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னா 4 - 2 = 2 ஒர்க் செய்ய வாய்ப்பு இருக்கு. 2 ஒர்க்னா ஒரு நாளைக்கு 2 ஒர்க்னா டோட்டல் 72 ஒர்க் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பி அண்ட் சி இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 ஒர்க். ஸோ என்னது, நமக்கு இவங்க 3ல் 2 போச்சு அப்படின்னா 1 ஒர்க்கு, அதே 72 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னது, நம்ம ஆக்சுவலா வந்துட்டு அந்த 3 அப்படின்றது இப்போ என்னது 4 + 3 - 2 4 3 7, அப்போ 5. அப்போ ஒரு நாளைக்கு 5 வேலை நடக்குது அப்படின்னா 72 டிவைடட் பை 5. 5ஆல் அடிச்சா என்ன வந்துடும் நமக்கு, ஒரு தடவைக்கு மீதி 2 22, 4 தடவைக்கு மீதி 20, 2/5. அப்போ 14 2/5ங்கிறது நம்மளுடைய ஆன்சர். 6வது கேள்வி, the efficiency of ABC together. சேம் அதே கேள்வியா இல்ல, கரெக்டா? ஸோ another one question. என்ன கொடுக்குறாங்க, ABC together destroy that work 4:3:2 and the 2 candidates are the doing and the destroy of the என்னது A and C together can complete the work in 30 days அப்படி கொடுத்துட்டாங்க. less than the time taken by the B and C together to find that என்னது பிசி செய்யற வேலையை விட 30 நாள் கம்மியா அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், அதே சேம் ஏ பி சி இவங்க பண்ணாங்க அப்படின்னா 4 ஒர்க்கு, இவங்க 3 ஒர்க்கு, இவங்க 2, இதை டிஸ்ட்ராய் இவர் பண்ணதான் வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா நமக்கு செய்யக்கூடிய நாட்கள் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் சி 4 - 2 = 2 ஒர்க் நடந்திருக்கு. அதே அடுத்தது என்னது, நமக்கு ஏ அண்ட் சி 30 days less than the B and C இவங்க 2 சேர்ந்து செஞ்சா ஒரு நாளைக்கு 1 ஒர்க்கு. ஸோ இவர் ஒரு நாளைக்கு செய்யறத விட என்னது டபுள் த ஒர்க், அப்போ பாதியா குறையுது அப்படின்னா இவங்க 60 நாள் வேலை செஞ்சா இவங்க 30 நாள், இவங்க 2 பேருக்கு கூடிய டிஃபரன்ஸ் 30 ஒர்க்கு. ஸோ 30 நாள்ல அந்த வேலையை செஞ்சு முடிக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு இவங்க 60 நாள்ல செஞ்சு முடிக்க வாய்ப்பு இருக்கு. டிஃபரன்ஸ் எனக்கு 30 அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம்.
இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு பிளஸ் ஒரு 3 ஒர்க்கு மைனஸ் 2 ஒர்க்கு டோட்டல் ஒர்க் எத்தனை எனக்கு 60 ஒர்க் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம், இதுல இருந்து பண்ணிட்டோம் அப்படின்னா 4 2 போச்சுன்னா 2, அப்போ 2 + 3 எனக்கு 5 ஒர்க்கு. அப்போ எனக்கு 12 நாள்ல அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. The next one, question number 7. The inner diameter of the hollow hemisphere bowl is 33 less than the outer diameter of the find the volume of the என்னது milk that contain in the bowl if the total surface area வே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஹெமிஸ்பியர் அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன வந்துடும், நமக்கு 3/r² அப்படின்ற வேல்யூ எனக்கு வந்துருமா. ஸோ என்னது லெஸ் தன் தி அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு அவுட்டர் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் இது ரெண்டுமே எனக்கு தேவை. கரெக்டா? ஸோ 33 எனக்கு கம்மியா, அதாவது 1/3 கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 3x ஆக இருந்துச்சு அப்படின்னா இது என்னது நமக்கு 2x ஆகும். அதில் 1/3 கம்மி எனக்கு 2x ஆக எனக்கு இருக்கும். அப்போ இது எனக்கு அவுட்டர் ரேடியஸாக இருந்தா இது இன்னர் ரேடியஸாக எனக்கு இருக்கும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதுலேருந்து நம்ம ஆட் பண்ணால் எனக்கு வேல்யூ கிடைச்சிடும். கரெக்டா? அப்போ 2π வேல்யூ என்னது நமக்கு 3x² the whole square. கரெக்டா? பிளஸ் 2x the whole square பிளஸ் அது கூட என்ன பண்ணணும் நம்ம π இன்டூ நமக்கு என்னது 3x the whole square மைனஸ் 2x the whole square பண்ணா என்ன கிடைச்சிடும், என்னுடைய கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய ஈக்குவேஷனை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும் எனக்கு ஆக்சுவலாக இதை சால்வ் பண்ணா, ஸோ அவுட்டர் ரேடியஸ் 10.5 சென்டிமீட்டர் அண்ட் த இன்னர் ரேடியஸ் ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மில்க், அந்த கண்டெய்னர் என்ன கொடுத்துருக்கோம். அப்போ 2/3πr³ அப்படின்னு வந்துருமா, 2 × π × r³. ஸோ என்னோட இன்னர் ரேடியஸ் என்னவாக இருந்திருக்கு எனக்கு 7 சென்டிமீட்டர். ஸோ இன்னர் ரேடியஸ் வச்சு தான் என்ன பண்ணணும், இதை கண்டுபிடிக்கணும். அப்போ 2 × 22/7 × 7 × 7 × 7 இந்த 7க்கு 7 நம்ம கேன்சல் பண்ணிட்டா 22 × 22 22 × 2 44 × 49 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிடும் எனக்கு, சரி 2/3 இல்ல 2/3 அப்போ டிவைடட் பை 3 ஏன்னா the whole divided by 3 நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னுடைய ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். ஸோ என்னுடைய வேல்யூ அப்படின்றது எனக்கு 718 2/3. The next one, a train covered 20% of the distance at the speed of x km/h and then half of the remaining distance, பாதி மீதி இருக்கிறதுல பாதி ரிமைனிங்ல தான். ஓகேங்களா? என்ன பண்றாங்க, அப்ப எனக்கு டோட்டல் 100% அப்படின்னா மொதல் 20% எனக்கு போறாங்க அப்படின்னா பேலன்ஸ் என்கிட்ட 80 இருக்கும். அதுல 40% x plus 20 km/h when the rest of the distance in the balance இருக்க 40 வந்துட்டு x minus 15 km/h. The time taken by the train covered that journey is 7 hours 24 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 hours 24 minutes அப்படின்னு வரும்போது 7 hours 24/60 ஹவராக வச்சுக்கலாம். கரெக்டா? ஸோ டோட்டலாக நான் மாற்றினேன் அப்படின்னா என்ன வந்துடும் நமக்கு 7 hours 40 444/60 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா. ஸோ டோட்டல் எனக்கு இது மினிட்ஸா மாத்துறதுக்கு கரெக்டா. ஒன்று நான் ஹவரா மாற்றணும் அப்படின்னா இது ஓவராலாக இதை அடிச்சிருந்தேன் அப்படின்னா ஒருவேளை அடித்தேன் அப்படின்னா எனக்கு ஹவர். ஓகேங்களா? ஸோ எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம் இதை அடிச்சு. ஓகேங்களா? 6 டேபிள் என்னது நமக்கு 6 × 24 இது 10 தடவைக்கு. அப்போ என்னது நமக்கு 70 இது ஒரு ப்ளஸ் ஒரு 4/10 அப்போ 74/10 அதாவது 7.4 ஹவர் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்போ என்னுடைய ஓவரால் ஜேர்னி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். சரி ஓகே.
இப்போ ஓவரால் எனக்கு என்னது எவ்வளோ வந்து எக்ஸ் அப்படின்ற ஸ்பீடை வந்து எனக்கு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் எனக்கு தெரியாது. சரி, நான் ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் 20%. இப்போ நான் ஓவராலாகவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், 100 கிலோமீட்டர். இதில் 20% ஃபர்ஸ்ட் 20 கிலோமீட்டரை வந்துட்டு அது ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர். அந்த நெக்ஸ்ட் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு வந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈக்குவல் டு எனக்கு டைம். அப்போ 20 பை எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு ஹவர் அப்படின்னு வந்துடும், டைம் அப்படின்னு வந்துடுமா, 20 பை எக்ஸ். அடுத்தது என்னது நமக்கு பேலன்ஸ் இருக்கு 40 கிலோமீட்டரை எக்ஸ் பிளஸ் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னா 40 பை எக்ஸ் பிளஸ் 20 ஹவர். அடுத்தது என்னது நமக்கு பேலன்ஸ் இருக்க 40 கிலோமீட்டரை எக்ஸ் மைனஸ் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னா 40 பை எக்ஸ் மைனஸ் 15. இப்போ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணாதான் நமக்கு என்னது 7 hours 24 minutes, அதாவது என்னது நமக்கு 74 பை 10 அப்படின்றது கரெக்டா. ஸோ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். இது மூணையும் ஆட் பண்ண என்னது எனக்கு டைம் டேக்கன் எனக்கு கிடைச்சிடும். இந்த டைம் டேக்கன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்னுடைய வேல்யூஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 20 பை எக்ஸ் ப்ளஸ் 40 பை எக்ஸ் ப்ளஸ் 20 ப்ளஸ் 40 பை எக்ஸ் மைனஸ் 15. ஸோ இதை பண்ணால் எனக்கு 74 பை 10 என்னுடைய வேல்யூ கொண்டு வருதா. இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னுடைய ஷார்ட்கட் எப்போவுமே என்னோட ஷார்ட்கட் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயின்ஸும் கிடையாது பிலிமினரி எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ஆன்சர்லேருந்து போக ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா டக்குன்னு ஆன்சரில் இருக்குது இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். எக்ஸுக்கு வந்து நான் ஒரு வேலை 60 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்னது எனக்கு கண்டிப்பாக எனக்கு என்னது டிவைட் ஒரு வேல்யூ சம்திங் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் டிவைட் பண்ணுற மாதிரி என்னால் வர வைக்க முடியுதா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 போட்டால் 1/3 அப்படின்னு கிடைச்சிடும். இதில் 60 போட்டால் 1/2 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா. இப்போ 1/3 இங்கே 1/3 இது 1/2 அண்ட் இங்கே நான் ஒரு வேலை 16 போட்டால் -15 45 கிடைக்கும். இதை 40 எனக்கு என்ன வரும் எனக்கு. ஸோ வேல்யூ அந்த மாதிரி எனக்கு ஆன்சர்லேருந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 40/45 வரும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் கரெக்டா. ஸோ வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸோட மதிப்பு 50 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். So the next one, question number 9. So compound interest on the capital. So the capital, the rate of interest 12% per annum, 12.5% per annum for the 750 more than the simple interest 3 years for that. Find out the simple interest 3 years at the rate of 25% per annum. யோசிச்சு பாருங்க 25 அப்ப 25 into 3 equal to 75% அவன் 3 வருஷத்துக்கு பே பண்ணியிருப்பான். Capital which is 640 more than the initial capital விட. சரி ஓகே. அப்ப என்ன வரும் எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு இதுல compound interest capital at the rate of 12.5% per annum for 750 more than the compound interest la simple interest 3 years. Find the simple interest for the 3 years at the rate of 25% per annum for the capital which is 640 more than the initial capital விட எனக்கு என்னது 640 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னப்பா வரும் எனக்கு ஸோ எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் எனக்கு. ஸோ இதில் பிரின்சிபல் அப்படின்னு வரும்போது எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போ 512 அப்படின்ற ஒரு வேல்யூ இது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவலண்ட்டாக எனக்கு வரணும். எனக்கு கேர்ஃபுல்லாக எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 512 என்னுடைய பிரின்சிபல் ஓகேங்களா, என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ 512 எக்ஸ் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 512 எக்ஸ் இன்ட்டு என்னுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துடும் நமக்கு 1 + r / 100 எத்தனை வருஷத்துக்கு 3 கரெக்டா.
இதுல இருந்து என்னுடைய பிரின்சிபலை நான் லெஸ் பண்ணிக்கணும். பிரின்சிபல் நான் காமனா வெளியே எடுத்துருப்பேன். 514 தான் -1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 217 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிடும் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இது உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்னது 217x மைனஸ் 192x ஈக்குவல் டு 750. ஸோ 750. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் என்னுடைய வேல்யூ ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் எனக்கு எக்ஸை நான் கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ் என்ன கிடைக்கும் எனக்கு இதுலேருந்து சால்வ் பண்ணால் எனக்கு ஸோ 30 அப்படின்னு கிடைக்கும். இந்த எக்ஸை கொண்டு போய் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஒரிஜினல் அமௌண்ட் கிடைச்சிடும். அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் என்னுடைய அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினல் அமௌண்ட் என்னது நமக்கு 512 இன்ட்டு 30 மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய வேல்யூ ப்ளஸ் அது கூட ஒரு 640 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட் என்னது இஸ் 12,000 அப்படின்றது எனக்கு கிடைச்சிடும். ஸோ கடைசி கேள்வி தி ஆவரேஜ் ஆஃப் த ABCDE 20 இயர்ஸ் அண்ட் தென் என்னது நமக்கு ஆவரேஜ் ஏஜ் இந்த 5 பேத்துக்கு 1 2 3 சாரி 4 பேத்துக்கு அப்போ 4 இன்ட்டு 20 ஈக்குவல் டு 80 and the age of C is 5 more than the age of B அப்படின்னு எனக்கு கொடுத்துருவாங்க. இப்போ B ஓட ஏஜ் தெரிஞ்சு அப்படின்னா அதுல வந்து ஒரு 5 நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் C ஓட ஏஜ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். and then average age of A and E also 20 அவங்களுக்கும் நமக்கு என்னது 20 தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் என்னது நமக்கு 20 அப்படின்னு நமக்கு அப்போ என்னது அவங்க ரெண்டு சம் என்னது நமக்கு 40 அப்படின்னு கிடைச்சிடும். கரெக்டா. இப்போ C is equal to B plus 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நமக்கு என்னது A and E ஓட ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய டோட்டல் ஏஜ் 40 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் தானே. ஸோ A plus E is equal to எனக்கு 40 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க A and E ஓட வயசு 40 அப்படின்னா B and D ஓட வயசும் அதே 40 ஏன்னா அந்த 4 பேத்துக்கு தான் 80 வயசு கரெக்டா. இஃப் த B and D are the prime numbers and என்னது நமக்கு நியரஸ்ட் டு த 20 ரெண்டுமே 20க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பிரைம் நம்பர்ஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ 20 பக்கத்தில் ஒன்று எனக்கு 17 வரும் அல்லது 23 வரும் கரெக்டா. ஸோ 20 பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் while the D is elder than the B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரு D is elder than the B then find the C ஓட ஏஜ். நம்ம C ஓட ஏஜ் என்னது B ஓட ஏஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 5 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ B ஓட ஏஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னது B and D இது ரெண்டுமே நமக்கு பிரைம் நம்பர். அப்போ யோசிச்சு பாருங்க இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது C ஓட வயசு இதுல இருந்து நம்ம -5 பண்ணாத ஒரு பிரைம் நம்பராக இருக்கணும். இது 13 கண்டிப்பா பிரைம் நம்பர் தான். பட் யாருக்கு 20 பக்கத்துல இல்ல கரெக்டா. இதுல இருந்து மைனஸ் பண்ணா 11 பிரைம் நம்பர் 20 பக்கத்துல இல்ல. இதுல இருந்து பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 24 19 கிடைக்கும். ஸோ மேபி 17 எஸ் 19 ஆல்சோ த எஸ் நியர் பை. அடுத்தது என்னது 22ல இருந்து ஒரு 5 கழிச்சோம் அப்படின்னா என்ன வந்துடும் நமக்கு 3 17 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்தது நமக்கு என்னது 28 அப்படின்னு வரும்போது நமக்கு 23. அப்ப இந்த 3ல ஏதோ ஒன்று தான் நம்மளுடைய ஆன்சர் கரெக்டா. இது 3ல ஏதோ ஒன்று தான் நம்மளுடைய ஆன்சர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ சின்ஸ் அடுத்து என்ன வரும் நமக்கு இது 3 தான். ஆனா நல்லா பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி B and D அவங்கள தான் சொல்லியிருக்காங்க B and D B plus D is equal to 40 அப்படின்னா 17 யார் பெரிய 20 இவன் 17 இவன் 23 போட்டாதான் எனக்கு 40 கிடைக்கும். அப்போ இவனுக்கு 17 Bக்கு 17 அப்படின்னா 17 plus 5 22 அப்படின்றது தான் என்னுடைய வயசு. ஸோ எல்லாமே நம்ம ஃபார்முலா டைப்பாக தான் போகணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோக்கெவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா. சரி ஓகே கைஸ் ஓகேங்களா. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் இதோட கிளம்பிக்கிறேன். அண்ட் மோரோவர் நம்மளுடைய எஸ்எஸ்சி கிளாஸஸ் ஆல்ரெடி சூப்பராக போயிட்டு இருக்கு. வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A கிளாஸ் February 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் யாராவது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு மெகா பேக் அண்ட் மிஷன் மெயின்ஸுக்கான கிளாஸஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ADA 247 ஸ்டோருக்குள்ள. ஸோ வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ப்ரோமோ கோட் Y249 அப்படின்ற ப்ரோமோ கோட் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 82% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் ஓகேவா. 7 + ஒரு 5% ஆஃபர் வேணும் அப்படின்னா Y249 ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பை பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட டெலகிராம் ஐடி என்னோட டெலகிராம் ஐடி வேணும் அப்படின்னா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை சி யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை சி யூ.